அமெரிக்காவில் நார்த் அமெரிக்காவில் இந்த கூலி ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதாவது நிலம், நீர், காற்று இது மூணுத்துலேயுமே நீங்கள் செலிப்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்களா அப்படின்னா அவங்க நிதர்சனமாக அதை செஞ்சு காட்டிட்டாங்கங்க. அந்த ஏரோப்ளைன் மூலமாக வானத்தில் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதை நம்ம சேனல்லே ஒளிபரப்புறதோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு கார் வச்சுட்டு நிலத்தில் ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த காரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை விட்டு எல்லா இடங்கள்லையும் அதை அந்த ரவுண்ட்ஸ் அது பார்க்கும்போது ஆகாயத்தில், நிலத்தில், சரி அப்போ நீரை மட்டும் விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அந்த ஒரு கப்பல், அது கப்பல் கிடையாது, அது ஒரு வாகனம், அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேனரை வைத்து அவங்க அதை செலிப்ரேட் பண்ண அந்த காட்சிகளை பார்க்கும்போது மெய்சிலிர்த்து போகிறவங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது அமெரிக்காவில். அது பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கூலி பேனரை வச்சு அவங்க அந்த செலிப்ரேட் பண்ணுற அந்த காட்சிகள் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கா. அப்படின்னா இந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து எப்படி அந்த ஆத்மார்த்தமாக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவங்க அது கொண்டாடுறாங்கங்க. அதுதான் எல்லாருமே என்ன பண்ண திரும்ப சொல்கிறாங்க, இது ஒரு செலிப்ரேஷன் வீக்கெண்டு, நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம், செலிப்ரேட் பண்ணால் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரத்யேகர அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டு இருக்காங்க. த மோஸ்ட் அவைட்டட் கூலி ஏஎம்சி தேட்டர்ஸ் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது அமெரிக்காவில் ஏஎம்சி தேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம், ரொம்ப அற்புதமாக இருக்கும் திரைப்படம் பார்க்கறதுக்கு அப்படின்னாங்க. ஏஎம்சி தேட்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கோரிக்கைகளை ரசிகர்கள்ட்டேருந்து வந்த வண்ணம் இருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இப்போ ஏஎம்சி தேட்டரில் டிக்கெட்டை புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக எல்லாம் ஓப்பன் பண்ண எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்ஸாக போயிட்டே இருக்கு. ஹவுஸ்ஃபுல்ஸ் வித் ஒன்லி ஃபியூ ஏஎம்சி தேட்டர்ஸ். அதாவது அவங்க ஒரு சில ஏஎம்சி தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த தேட்டர்களுடைய எண்ணிக்கையை அவங்க என்ன பண்ண போடுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு அந்த லிஸ்ட்டை அனுப்புகிறாங்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி தேட்டர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா, கலிஃபோர்னியா, இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, ஓஹோ, டெக்சாஸு, நியூ ஜெர்சி, நியூயார்க்கு, இந்த மாதிரி அற்புதமான இடங்கள்லாம் நான் அந்த லிஸ்ட்டு தான் வச்சுருக்கேன். ஏஎம்சி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஃபுல்லாகிட்டே இருக்காங்க. இன்னும் 2 நாள் இருக்குது புக்கிங் இது படம் திரையிட. அதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரஷ் அமெரிக்காவில் பல பகுதிகளில் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புக்கிங் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அது தமிழ் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, தெலுங்கு வெர்ஷனாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக ஹவுஸ்ஃபுல்லாக புக் ஆகிட்டே இருக்குது. எப்படிங்க நீர், நிலம், ஆகாயம் செலிப்ரேஷன் அமெரிக்கா ஃபேன்ஸை வாழ்த்தலாமா? கண்டிப்பாக பாராட்டுவோம்.